திருவிளையாடல் புராணம் வெள்ளியம்பல திரு கூத்தாடிய படலம். எம்பிரானுக்கும் தடாதகை பிராட்டியாருக்கும் திருமணம் இனிதே நிறைவு பெற்ற பின் திருமண விருந்து துவங்கியது. திருமணத்துக்கு வந்தவர்களை எல்லாம் விருந்துண்ண சுந்தரேசர் அழைத்தார். இருவரை தவிர எல்லோரும் விருந்துண்ண சென்றனர். அவர்கள்தான் சாஸ்திரங்களில் தேர்ந்த பதஞ்சலி முனிவரும் பக்தியில் முதிர்ந்த வியாக்கிரபா முனிவரும். அவர்கள் சிவபெருமானின் பாதம் பணிந்தனர். பதஞ்சலி முனிவர் சிவனிடம், சோமசுந்தர பெருமானே, நாங்கள் ஒரு உறுதி எடுத்துள்ளோம். அதாவது தில்லையம்பலமாகிய சிதம்பரத்தில் நாங்கள் தங்கள் திருநடன கோலத்தை தரிசித்த பிறகே உணவு உண்போம். இங்கு என்ன செய்வதென தெரியவில்லை என்றதும், அதற்கென்ன, அங்கு ஆடிய நடனத்தை இங்கும் ஆடுகிறேன். தாங்கள் இருவரும் கண்டுகளித்த பின் உணவருந்துங்கள் என்றார். முனிவர்கள் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. சிவபெருமான் அவர்களை அழைத்துக் கொண்டு மதுரை கோயிலுக்குள் சென்றார். மேலும் சிவபெருமான், உலகனைத்தும் வடிவான விராட் புருடனுக்கு தில்லைப்பதி இதயமாகும், மதுரையோ துவாதசாந்த தானம் என மொழிந்தார். இதை கேட்டு மகிழ்வுற்ற முனிவர்கள், வேந்தர் வேந்தே, பிற உறுப்புகள் எது என தெளிவாக விளக்குங்கள் என கூறினார். இறைவடிவான சுந்தர பாண்டியர் கூறியதாவது, மூலாதாரமான இப்பூ உலகிலே எல்லையற்ற இறைத்தன்மை தானங்கள் இருக்கின்றன. அவற்றில் சிலவற்றை கேளுங்கள். திருவாரூர் மூலாதார தானம், திருவானைக்கா சுவாதிட்டான தானம், திருவண்ணாமலை நாபி, தில்லைப்பதி இதயம், திருக்காலத்தி கண்டம், காசித்தலம் புருவமத்தியம், திரு கைலாயம் பிரம்மநாடி, இந்த மதுரைப்பதி துவாதசாந்த தானம். இது எவ்வாறு சிறந்ததென்று கேட்பீர்களானால் அது முன்னோர் தோன்றிய முறையால் என்று தெளிந்த விளக்கத்தினை எடுத்து இயம்பினார். அதன் பின் அனைவரும் கோயிலுக்குள் சென்றார்கள். அங்கே ஓர் அற்புதத்தை அவர்களுக்கு நிகழ்த்தி காட்டினார் சிவபெருமான். இந்திரனால் அமைக்கப்பட்ட தங்க விமானத்தின் கீழ் ஒளி பொங்கும் வெள்ளி அம்பலம் ஒன்றை உருவாக்கினார். பளபளவென மின்னிய அந்த அரங்கத்தில் மாணிக்க பீடம் ஒன்று வந்து அமர்ந்தது. கோடி சூரியர்கள் ஒரே சமயத்தில் உதித்தாற்போல் குருவரன் தோன்றினார். மனம், மொழி, பக்கம், மேல், கீழ், முன், பின் என்ற இவைகளை கடந்த மெய்ஞான பேரொளி வடிவே அது. சிவகணங்கள் முழங்க, நந்தி தேவர் மத்தளம் அடிக்க, திருமால் இடக்கை முழக்க, தும்புரு நாரதர் இசைப்பாட, தேவர்கள் பூமலை பொழிய, கடல் நிற மேனி படைத்த சந்தி புறமயிர் முயலகன் மேல் வடவை தீப்போல் அவனது செங்கண் பிதுங்கவும் சினங்கொள்ளவும் முதுகு முறியவும் வலது திருவடியை ஊன்றி சிவபெருமான் அந்த பீடத்தில் நின்று நடனமாடினார். திரு கூத்தாடும் இடது திருவடி தாமரையையும் 10 திருக்கரங்களும் வலக்கரம் 5 அபய அத்தத்திலே சூலமும் மற்ற 4 கரங்களில் உடுக்கை, அம்பு, வாள், மழு என்பனவும், இடக்கரம் 5 வரத அத்தத்திலே பாம்பும் மற்ற 4 கரங்களில் அக்னி, வில், கேடகம், தண்டு என்பனவும், திரு நீலகண்டமும் சங்கு குண்டலம் பூண்ட திரு செவியும் விரித்த செஞ்சடையும் வெள்ளிய திரு நீற்றொளியாய் திருமேனியும் முக்கண்களும் அரவக்கச்சையும் அம்மையார் ஒதுங்கி நிற்கும் பக்கமும் அவ்வம்மையார் மேல் வைத்த திருநோக்கமும் திருநகையும் தோன்ற திருநடனம் செய்தருளினார். அந்த முனிவர்களும் மதுரை மாநகர மக்களும் இறைவனின் நடன காட்சியை கண்டு மகிழ்ந்தனர். பின்னர் பதஞ்சலி வியாக்கிரபாத முனிவர்கள் கருணாமூர்த்தியை வாக்களால் பலபட பூஜித்து போற்றி மகிழ்ந்தனர். பரந்தாமன் அம்முனிவர்களிடம், நீங்கள் இன்னும் விரும்பியது யாது? அதை யாம் நிறைவேற்றி வைப்போம் என வினவினார். உடனே அவ்விருவரும், எந்தையே, இத்திருக்கூத்து நடனம் எப்பொழுதும் இவ்வெள்ளியம்பலத்துள்ளே நின்று எல்லோருடைய பாசபந்தங்களையும் போக்கி அருள் செய்தல் வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். திருமண விழாக்களில் பிறர் நடனமாடி நாம் ரசிப்பது வழக்கம்தான். ஆனால் இங்கோ மணமகனே நடனமாடினார். அந்த காட்சியை கண்ட பிறகு முனிவர்கள் உணவருந்த சென்றனர்.